ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இது எங்கள் ஊர் கூமாப்பட்டி முத்தாலம்மன் கோவில் திருவிழா. அதை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இப்போ சாமி கண் திறந்து வைக்கிறதுக்கு முன்னாடி சாமி ஊர்வலம் கொண்டு வராங்க. அதுதான் இந்த வீடியோ. எங்கள் ஊர் பசங்களாம் ரொம்ப வெறித்தனமாக ஆடிட்டு இருந்தாங்க. இது சாமியை கண் திறந்து வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த சாமியை கொண்டு வந்துட்டுருக்காங்க. செம்மாட்டம் ஆடிட்டு இருந்தாங்க பசங்க எல்லாமே. இது நைட் எடுத்த வீடியோ. சாமி அழைச்சி கண் திறந்து வைக்கிறதுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அதுதான் இந்த வீடியோ. இது பார்த்தீங்களா, இதுதான் சப்பரம். காலையில் சப்பரம் ரெடி ஆகிட்டுருக்கு. பார்த்தீங்களா, அதோட சின்ன சின்ன கிளிப்ஸ் எல்லாம் போடுறேன், பார்த்துக்கோங்க. இந்த சாமியோட பேர் வந்து முத்தாழம்மன். பார்த்தீங்களா, உங்களுக்காக சின்ன சின்ன கிளிப்ஸ் போடுறேன், பாருங்கள். இந்த பொங்கல் வந்து கூமாப்பட்டி ஃபுல்லாக கொண்டாடுவாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது அங்கே முளைப்பாரி வளர்த்துருப்பாங்கள்ல, அந்த முளைப்பாரி எடுத்துகிட்டு வராங்க. அதுவுமே சின்ன சின்ன கிளிப்பாக எடுத்திருக்கேன். சாமியை கண் திறந்து கோவிலுக்கு கொண்டு வராங்க. பார்த்தீங்களா, அப்புறம் வந்து அங்கே முளைப்பாரிலாம் போட்டிருப்பாங்கள்ல, அந்த முளைப்பாரி அப்புறம் அம்மனோட உருவம் பொம்மை எல்லாம் வச்சுருந்தாங்க. அழகாக அம்மன் வேஷம் போட்டு அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க. பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்தது. அந்த அந்த கீழே பார்த்தீங்களா, ஒவ்வொரு சாமியும் அவ்வளோ தத்ரூபமாக இருந்தது. பார்க்கவே அது என்ன சொல்கிறது, உடம்பு புல்லரிக்குன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி இருந்தது. சூப்பராக இருந்ததுங்க. ஒவ்வொரு அம்மனும் எவ்வளோ அழகாக இருக்காங்கன்னு பார்த்தீங்களா, குட்டி குட்டியாக அழகாக இருந்தாங்க. பார்க்கவே நல்லா இருந்தது. இது முளைப்பாரியை கொண்டு வந்து நம்ம கோவில் முத்தாலம்மன் கோவிலில் வந்து இறக்கி வச்சிட்டாங்க. இது கோவிலோட உள் வளாகம். அக்னி சட்டியெல்லாம் எடுத்திருந்தாங்க. அதுதான் கோவில். உள்ள சாமி வந்து ஊஞ்சல் ஆடிட்டு இருந்தாங்க. அந்த கிளிப்ஸும் எடுத்திருக்கேன், அதுவும் வரும். சாமி ஊஞ்சல் வச்சு ஆடி வரும்போது அப்படியே ஒரு குழந்தை உட்காந்து ஆடி வந்து எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்ததுங்க. பாருங்கள். பார்த்தீங்களா, சுடலை மாடசாமி, அப்புறம் வீரலக்ஷ்மி, நிறைய சாமி உள் வளாகத்தில் இருப்பாங்க. சிவபெருமான் இருப்பாங்க. எல்லாமே பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கும். இந்த கோவில் நம்ம என்ன வேண்டுனாலும் கண்டிப்பாக நடக்குன்ற ஒரு ஐதீகம் உண்டு. பார்த்தீங்களா, கோவில் திருவிழான்னு வந்தால் கடைக்கு போகாமல் எப்படிங்க, அவ்வளோ கடை தான். இதுதான் கூமாப்பட்டி பஸ் ஸ்டாண்ட். பார்த்துக்கோங்க, இதுதான் கூமாப்பட்டி பஸ் ஸ்டாண்ட். இன்னொன்று இருக்குது, அது வந்து பஸ் ஸ்டாண்டில் முக்கு ரோடுன்னு சொல்லுவாங்க. ஓகே, பாய், தேங்க்யூ.